தொடர் கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் திருச்செந்தூர் அருகே முக்காணி ஆற்று பாலத்தில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதை பற்றின மேலும் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம், விவரங்கள். தமிழகத்தின் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தாமிரபரணி ஆற்றின் தூத்துக்குடி மாவட்டத்தில் மிக முக்கிய இணைப்பு பாலமாக விளங்கும் முக்காணி ஆற்று பாலத்தில் தண்ணீர் அதிக அளவு செல்கிறது. இதனால் நேற்று இரவு முதலே போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. திருச்செந்தூரிலிருந்து தூத்துக்குடி, மதுரை போன்ற முக்கிய நகரங்களுக்கு செல்லும் முக்கிய சாலையில் உள்ள இந்த முக்காணி தாமிரபரணி ஆற்று பாலம் தற்போது தண்ணீர் அதிகமாக செல்வதால் பாதுகாப்பு நலன் கருதி இருபுறமும் செல்லும் வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. இதற்காக பாலத்தின் இருபுறமும் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு போலீசார் கண்காணிப்பு பணியில் இருந்து வருகின்றனர். மேலும் ஆற்றில் வரும் தண்ணீரை பார்க்க வரும் பொதுமக்களையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தி வருகின்றனர். மலைகளில் இருந்த தரைமட்ட பாலத்தின் மேல் வெள்ளம் தாண்டி செல்லும் என்று கூறி கடந்த சில வருடங்களுக்கு முன்பு அதன் அருகே மற்றொரு உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டது. ஆனால் அந்த பாலத்தின் நடுப்பகுதியும் கடந்த வருடம் அந்த வெள்ளத்தின் போது பாதிக்கப்பட்டது. அந்த பாலத்தின் பாதிக்கப்பட்ட பகுதி தற்போது வரை சரி செய்யாததால் அந்த உயர்மட்ட பாலத்தின் பாதுகாப்பு கருதி வாகனங்களை இயக்க அனுமதிக்கவில்லை. இதனால் திருச்செந்தூர் பகுதியில் இருந்து தினமும் தூத்துக்குடி, மதுரை போன்ற பகுதிகளுக்கு வேலைகளுக்கு செல்லும் பொதுமக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுத்து வருகின்றனர். மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின் பேரில் மாற்றுப்பாதை வழியாக போக்குவரத்து இயக்கப்பட்டு வருகிறது.